ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாப்பாடு நல்லா இருக்கு சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பொட்டேட்டோ பிரெட் டோனட் தான் பார்க்க போகிறோம். இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்நாக்ஸை எப்படி செய்யலாம், அதற்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பொட்டேட்டோவை பாயில் பண்ணி தோல் உரித்து எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரெட்டை ஒரு மிக்சரில் போட்டு நல்லா பவுட்ராக்கி ரெடியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் நல்லா சூடு ஏறினதும் அதில் நம்ம பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியனோட கலர் எல்லாம் மாறி நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட ஃப்ரைடு ஆனியன் ரெடியாக இருக்குது, மேஷ்டு பொட்டேட்டோஸ் ரெடியாக இருக்குது, தேவையான அளவு உப்பு, பிரெட் பவுடர் ரெடியாக இருக்குது, சில்லி பவுடரும் தேவையான அளவு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் ஒரு பவுலில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பொட்டேட்டோஸ், ஃப்ரைடு ஆனியன்ஸ், தேவையான அளவு உப்பு, பவுடர்ட் பிரெட், நெக்ஸ்ட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணி எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட மசாலா ரெடியாக இருக்குது. அதை நல்லா டோனட் ஷேப்பில் நல்லா ஃப்ளாட்டாக தட்டி நடுப்புற ஒரு ஹோல் போட்டு ரெடி பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அதை ஆயிலில் எப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துடலான்னு பார்த்துடலாம். ஃபைனல் ஸ்டெப்பாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா டோனட்ஸையும் கோதுமை மாவு பேஸ்ட்டில் டிப் பண்ணி எடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டில் நல்லா புரட்டி எடுத்து ஹாட்டான ஆயிலில் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட பொட்டேட்டோ பிரெட் டோனட் ரெடி. இந்த ஹெல்த்தியான ஈஸியான ஸ்நாக்ஸை நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வேறு ஒரு ஹெல்த்தியான வீடியோவோடு நான் திரும்ப வரேன். அது வரைக்கும் காத்திருங்கள். பாய் பாய்.